அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. தேர்தலில் களம் காணும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். பென்சில்வேனியா மாகாணம் பிலடெல்பியா நகரில் அதிபர் ஒபாமாவுடன் ஒரே மேடையில் ஹிலரி கிளின்டன் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து நேரடியாக வழங்குகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். அவரிடம் பேசலாம். மணிகண்டன், அமெரிக்க அதிபர் வேட்பாளர் தேர்தல் இன்று நடைபெற இருக்கும் நிலையில பிலடெல்பியாவில் நடைபெறும் இந்த பரப்புரையோடைய முக்கியத்துவம் என்ன? இந்த பரப்புரையை பொறுத்தவரை தேர்தலுக்கு முந்தைய நாள் இரவு நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரப்புரை. தேர்தல் முடிந்தால் தேர்தல் என்ற நிலையில் அமெரிக்காவினுடைய ஜனநாயக கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவரும் ஒரே மேடையில் கூடி ஹிலரி கிளின்டனை அதிபராக்க வேண்டும் என்பதற்காக மக்களிடம் வாக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காக இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது ஏராளமான தலைவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிபர் ஒபாமா, ஹிலரி கிளின்டன், பில் கிளின்டன், அவர்களது மகள் செல்பியே உள்ளிட்ட பல்வேறு ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். துணை அதிபர் வேட்பாளர் டிம் ஸ்டெயின் ஏற்கனவே பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதிபர் ஒபாமா, ஹிலரி கிளின்டன் ஆகியோர் மேடையில் வந்து பேச இருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரை இந்த பரப்புரையானது கடைசி நேரத்தில் பென்சில்வேனியாவினுடைய பிலடெல்பியாவில் நடத்துவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த பென்சில்வேனியா மாநிலம் என்பது பிங்க் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய இறுதி வரை யாருக்கு வாக்களிக்க போகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு மாநிலமாக இருந்து வருகிறது. இந்த மாநிலத்தை பொறுத்தவரை 20 தேர்வாளர் வாக்குகள் இருக்கின்றன. அதாவது அமெரிக்க அதிபர் வேட்பாளர் ஒரு அதிபராக வேண்டும் எனில் 270 தேர்வாளர்கள் வாக்குகள் என்றும் மொத்தமுள்ள 538 தேர்வாளர் வாக்குகளில் அந்த வகையில் இந்த மாநிலத்திற்கு மொத்தம் 20 தேர்வாளர் வாக்குகள் இருக்கின்றன. இந்த 20 தேர்வாளர் வாக்குகளையும் யார் பெறுகிறாரோ அவரே வழக்கமாக அதிபராவது வழக்கமாகவே இருந்து வருகிறது. அதன் காரணமாக இந்த மாநிலம் மிக முக்கியமான ஒரு மாநிலமாக கருதப்படுகிறது. அதனால்தான் கடைசி நாள் இரவில், அதாவது தேர்தலுக்கு முந்தைய கடைசி நாள் இரவில் இந்த இடத்தில் அனைத்து தலைவர்களும் ஒரே நேரத்தில் கூடி ஜனநாயக கட்சியினுடைய அதிபர் வேட்பாளர்களை இருக்கின்றதற்கு ஆதரவாக வாக்கு செய்திருக்கிறார். மணிகண்டன், அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இந்திய நேரப்படி எப்போது தொடங்க இருக்கிறது? மணிகண்டன், அமெரிக்க அதிபருக்கான தேர்தல் இந்திய நேரப்படி எப்போது தொடங்க இருக்கிறது? அதிபர் தேர்தலை பொறுத்தவரை 8ஆம் தேதி இந்திய நேரப்படி மாலை 5:30 மணி அளவில் தொடங்கும். இன்று காலை 7 மணி அளவில் தொடங்குகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை வெவ்வேறு மாநிலங்கள், அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரை பல நேர மாற்றங்கள் இருக்கின்றன. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.